அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய யுத்தம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சினதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யாத்திராகமம் 14:14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். அப்ப சங்கீதத்துல வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நீ கர்த்தர் சொல்றாரு, நீ சும்மா இரு, நீ அமர்ந்திருந்து நான் உனக்காக செய்யும் கிரியைகளை பார்த்து கவனித்து நீ நான் யார் என்பதை புரிந்து கொள், நான் யுத்தத்தில் வல்லவர் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப யுத்தத்தில் வல்லவர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் என்னுடையது. ஆமென். அப்ப கர்த்தர் இன்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சும்மா இருக்கணும். எப்படிங்க சும்மா இருக்கிறது? சும்மா இருக்கிறதுனா என்னங்க? நான் எதுவுமே செய்ய வேணாமா? ஆனந்த் சொன்னாரு, நான் உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை தியானித்து அதை அசை போட்டு கொண்டே இரு, நான் செய்யும் கிரியைகளை உன்னால் உணர்ந்து அதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்றதுக்கு ஒரு சைன் இல்லாம இருக்கலாம், அற்புதம் நடக்கும். ஆமென். வெறும் தண்ணி ருசியுள்ள திராட்சை ரசமா மாறுறதுக்கு அறிகுறி கூட இல்லை. ஏன்னா தண்ணியை ஊத்துறாங்க, அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் நடக்கல, ஜெபம் கூட பண்ணல, ஆனா அற்புதம் நடந்துச்சு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்க சூழ்நிலையில இடைப்பட போகிறார். அற்புத விதமாய் நீங்கள் எதிர்பார்த்திராத விதத்தில் உங்களுக்கு தேவையான வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. ஏன்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடியால் வெற்றி உங்களுடையதா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடியால் நீங்கள் எதுவும் போராட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடியால் நீங்கள் சும்மா இருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து அவர் உங்கள் தேவன் என்பதை இன்று காண்பீர்கள். மகத்தான பெரிய வெற்றியை உங்களுக்கு என அவர் இன்று அருளுவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.